30 வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக படிக்கவே படிக்காதீங்க, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டால், இந்த கிரக மாற்றத்தை வைத்து தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறோம். இவங்க படிங்க வேலை கிடைக்கும், படிங்க வேலை கிடைக்கும்னு சொன்னாங்களே, நல்லா யாரை வேணுமானாலும் கேட்டு பாருங்க. 1980க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் படித்து ஐடி கம்பெனியில் சேர்ந்து பல கொடிய சம்பாதிச்சு கணவன் மனைவி என்ற ஒட்டு உறவு இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், குழந்தைகளுக்காக தேடுவதும் சட்டங்களை தேடி ஓடுவதும் அவதிப்பட்டு வருகின்ற இந்த மகர ராசி நேயர்களே, படிக்காதீங்க. படிச்சிங்க எதிர்காலம் உங்களுக்கு பயன் தராது. பண்பாடோடு இருக்கிற நீங்கள் பண்பாடை கடைப்பிடிங்க, பண்பாட்டை நிலைநாட்டுங்க. அந்த பண்பாடு உங்களுக்கு சோறு போடும். உங்களுடைய எதிர்கால படிப்பு உங்களுக்கு சோறு போடாது. அப்படி சோறு போடுமே தவிர இந்த பூலோகத்திற்கு பயன்படாது. சாது சன்னியாசிகள் பரதேசிகள் எங்கேனும் ஒரு ஆசிரமத்தை நாடி ஓடுற எண்ணம் உங்கள்கிட்ட குடி புகுந்துடும். ஆகையினால் நீங்கள் ஏன் இந்த காசு பணம் சேர்க்கணுன்ற எண்ணத்துக்கு போகிறீங்க? நல்ல பண்பாடு உள்ள மனிதர்களாக மாறி இந்த உலக மக்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயத்தில் பாடுங்க. +2 படிக்கிற பிள்ளைங்க நான் சொல்கிறேன், படிப்பு மீது கவனம் வைங்க. ஃபஸ்ட்டு திருமணத்தை பண்ணுங்க, அப்புறமேல படிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால், இப்போ இடைப்பட்டவங்க தானே உங்களை கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த 20 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அவர்களுக்கு உற்ற துணை இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உருவானவங்கள்லாம் இப்போ வரப்போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு பண்பாளராகவும் நல்ல குடும்ப பெண்ணாகவும் நல்ல குடும்பஸ்தனாகவும் நீங்கள் இருந்தால் சமூகமும் தப்பிக்கும், நீங்களும் தப்பிப்பீங்க. இந்த சனி பகவான் மீன ராசியில் இருந்து உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார்.